உண்மையிலேயே இந்த ஒரு டைம்ல தான் நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி எல்லாரோட மனசையும் வந்து கஷ்டப்படுத்தியிருக்கா. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பயங்கரமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய இப்போ முடிச்சு கட்டுறதா, அதாவது அவளோட சாப்டரையே வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் பண்ணி கார்த்திக்கோட வாழ்க்கைய சந்தோஷமாக்குறதா, இல்ல நெனச்ச மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய திருந்த வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சா, அது வந்து பார்த்தீங்கன்னா 2த்துக்குமே லாக்கி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா நீ இப்போ சொல்லுமா, இவள இப்பவே என்கவுண்டர்ல போடுமா, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கோம். கேஸையும் ஈஸியா முடிச்சுடுறோம். பிரச்சனை கிடையாது. ஏன்னா, இந்த அளவுக்கு கேடு கெட்டவள நம்ம விட்டு வைக்கவே கூடாது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவ நெறைய காரியங்கள வந்து செஞ்சிருக்கா. நீங்க அதாவது எப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரியல. ஏன்னா, ஒவ்வொன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே எனக்கே வந்து டென்ஷன் ஆகுது அவ பண்ணது எல்லாத்தையுமே கேட்க கேட்க. அது எல்லாத்தையுமே ஆதாரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்க பார்க்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு டென்ஷன் ஆகுது. எப்படிம்மா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பொறுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி சொல்லி போலீஸ் எல்லாமே கேட்க, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவும் கௌதம் வந்துட்டு அஞ்சலிய என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிக்கு புத்தி வரும். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவுக்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் இருந்துட்டு போலீஸு, அந்த மகளிர் மன்ற தலைவி, இவங்க எல்லாருமே கேட்கும்போது, அவங்க சொல்ற ஒரு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் அஞ்சலி என்னோட மாமா பொண்ணு தான், என்னோட அத்தை பொண்ணு தான். அதுல வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நானும் எத்தனையோ முறை வந்து பார்த்தீங்கன்னா, அவள வந்து திருத்தணும், அப்படி இப்படின்ற மாரி என்னென்னமோ நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா, அவ திருந்துனாளா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்காக நானும் கௌதமும் சேர்ந்து எவ்வளோ பெரிய பிளான போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதாவது கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அஞ்சலி கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக, பிரியா அப்படின்ற ஒரு பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணி, லவ் பண்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க வச்சுட்டு இருக்கோம். ஆனா, அது எல்லாமே புரிஞ்சுக்காம அஞ்சலி இவ்ளோ பெரிய தப்புகள செஞ்சிருக்கா. அது மட்டும் இல்லாம என் மாமாவ கொல்ல பார்த்ததுலருந்து, இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இவளே வந்து தன்னை காயப்படுத்திக்கிட்டு, கார்த்திக்க ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு இவ்ளோ பெரிய பிளான் பண்ணதுலருந்து, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்கும்போது, நாங்க ஓகே. அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்ல ஒரு நாள் திருந்துருவா. திருந்தி கார்த்திக் கூட சந்தோஷமா வாழட்டும்னு நெனைக்கலாம். ஆனா, கார்த்திக்கோட மனசு எந்த அளவுக்கு பாடுபடும், இந்த அளவுக்கு கேவலமானவ கூட எப்படி வாழ்றதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கே நெனைப்பாரு. அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கோட விருப்பம். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே சொல்லல. கார்த்திக் என்ன விருப்பப்படுறாரோ, அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா திருத்தி, தான் கூட வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா வச்சுக்கிறதா இருந்தா வச்சுக்கிட்டோம். இல்ல அப்டின்னா தூக்கி போடுறதுன்னா போட்டோம். பிரச்சனையே கிடையாது. அவர் சொன்னதுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க அப்டின்ற மாரி சொன்னதுக்கு அப்புறமா, இப்போ நம்ம கார்த்திக் இருந்துட்டு, இவளுக்கும் எனக்கு இருந்த உறவு எப்பயோ முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும். அவள என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுங்க அப்டின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஏன்னா, இந்த அளவுக்கு கேவலமான ஒருத்திய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல உயிரோட விடுறது ரொம்பவே தப்பு தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட அந்த ரைட்ஸ் கிடையாது. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி வச்சு பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு இந்த அஞ்சலி அனுப்பிச்சதுக்கு அப்புறமா, அஞ்சலி ஜெயில்ல போய் உட்கார்ந்து தனியா வந்து பார்த்தீங்கன்னா, யோசிச்சா தான் அவளுக்கு புத்தி வரும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து தனக்கு சாதகமா தான் நடந்துட்டு இருக்கு. இலக்கியா நமக்கு எல்லாருக்குமே நல்லது தான் செஞ்சிருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தப்ப உணர்ந்தா அப்படின்னா, ரொம்பவே நல்ல விஷயம். கடைசியில கார்த்திக் கூட வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.